அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராமஜெயம். ஸ்ரீ ஐயப்பன் வரலாறு தொடர்கிறது. அதாவது இப்போது வரம் பெற்ற மகிழ்ச்சி வந்துட்டு தேவர்களை துன்புறுத்துகிறாங்கன்னு பார்த்தோம். அப்போது அவங்க தர்ற தொல்லைகளை தாங்காத தேவர்கள் வந்துட்டு திருமால், அதாவது விஷ்ணுவிடம் தஞ்சம் அடைகிறாங்க. அப்போது திருமால் என்ன பண்ணுறாரு, மகிழ்ச்சியிடம் இருந்து தப்பித்து வாழ ஒரு தேவர்களுக்கு அமுது வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கடலை கடையிறாங்க. அப்போது பார்க்கடலில் தோன்றிய சாகா நிலை தர்ற அமுதை பார்த்தீங்கன்னா அசுரர்கள் அடைய முடியாதவாறு திருமால் வந்துட்டு மோகினி வடிவம் எடுத்து அசுரர்களை மயக்கி அந்த அமுதினை தேவர்கள் மட்டும் குடிக்கிற மாதிரி செஞ்சிட்றாங்க. அப்போது வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் வந்துட்டு திருமால் மோகினி உருவில் இருக்கும்போது அவங்களோட அழகில் மயங்கி சிவபெருமானும் திருமாலும் சேர்ந்து ஒரு சக்தி வடிவமாக அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பிரம்மன் தர்மசாஸ்தா என்னங்கிற பெயரை சூட்டுறாரு. சிவபெருமான் வந்துட்டு அக்குழந்தைக்கு தன் கழுத்தில் இருந்த மணி மாலையை அணிவித்து அக்குழந்தை பிறந்ததற்கான காரணத்தை சொல்லிட்டு பம்பை நதிக்கரையில் விட்டுட்டு மறைந்துடுறாரு. அடுத்த வீடியோவில் மீதி கதை பார்ப்போம்.